Sangamam Premium Plots and Villas at Manapakkam. For booking, contact 9564012345. ஆவ்னி சினிமாஸ் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சிஎஸ்கே நான் சிங்கண்டா, சிஎஸ்கே பர்ஃபார்மன்ஸ் தங்கண்டா, பஞ்சாப் பண்ணும் பங்கண்டா. எஸ் 53rd மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் அட் தரம்ஷாலா. வேற லெவல் வின், சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், எஸ்பெஷலி ஜடேஜாவோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலாக இருந்தது. இதை பற்றி பேசுறதுக்காக நீலகண்டன் சார் இருக்காரு, கிரிக்கெட் எக்ஸ்பர்ட். வணக்கம் அண்ட் வெல்கம் சார். குட் ஈவினிங் மோகன், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். சிஎஸ்கே ஜெயிச்சதுல நமக்கு சந்தோஷம் தானே? டெஃபினட்டா சார். சார் சிஎஸ்கே சூப்பரா ஜெயிச்சிடுச்சு. ஆனாலும் டாஸ் 11 டாஸ்ல 10 டாஸ் கெய்க்வாட் தோத்துருக்காரு. ஆல்ரெடி டாஸ் பிராக்டிஸ் பண்ணுன்னு டோனியை அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு ரெக்கார்டை, ஒரு பாசிட்டிவ் ரெக்கார்ட் சார், 5 டைம்ஸ் பஞ்சாபோட கன்யூஸா தோத்துருக்கோம் 3 இயர்ஸ்ல. ஸோ அதை முறியடிச்சு பஞ்சாப்பை பீட் பண்ணியாச்சு. இல்லை, அவரே சொல்லியிருக்காரு, டாஸ் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியுமே என்னால் அதில் ஜெயிக்க முடியல. எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு சமயம் ரெண்டு சைட்லயும் ஒரே டெய்ல்ஸோ ஹெட்டோ வச்சு டாஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாரோ தெரியல. என்ன சொன்னாலுமே அவருக்கு வரமாட்டேங்குது. பட் இருந்தாலுமே இன்னைக்கு விளையாண்டதுல சிஎஸ்கே ஒரு பவுலிங்கில் ஒரு கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் தான். அது ஓரளவுக்கு அவங்க எக்ஸிக்யூட் ப்ராப்பராக பண்ணாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். ஓகே சார், பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி போலிங் செகண்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த பவர் பிளே 6 ஓவர்ஸ் சூப்பராக இந்த மேட்ச்ல தான் ஒழுங்காக யூஸ் பண்ணாங்க. கெய்க்வாட் 32 in 21 balls, மிச்சல் 30 in 19 balls. இது ஸ்லோ பிச்சு சார். ஆனால் அதை கரெக்டாக ரீட் பண்ணி, அது மட்டும் இல்லை டேர்னிங் விக்கெட்டாகவும் இருந்தது, ஸ்லோவாக பால் வந்தது, ஸ்விங்லாம் ஆச்சு, அதை கரெக்டாக ரீட் பண்ணி அடித்தாங்க. அதுதான் ஒன் ஆஃப் த மெயின் பாயிண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஐ திங்க் அந்த முதல் ரஹானோட விக்கெட் போனதுக்கு பிறகு இவங்க கரெக்டாக டேரல் மிச்சல் அனுப்பிச்சாங்க. போன மேட்ச் மாதிரி இல்லாமல் கரெக்டாக அனுப்பிச்சாங்க. அவங்க ரெண்டு பேரும் விளையாண்ட அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தான் அட்லீஸ்ட் இந்த 168க்கு வந்தது, 167க்கு வந்தது. இல்லைனா அந்த விக்கெட்டில் அந்த தரம்ஷாலாவில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே 165 170 தான் ஆவரேஜ் ஸ்கோரு. அதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். அதை அச்சீவ் பண்ணும்போது எனக்கு தெரியும், ஓகே ரைட், இது ஃபைட்டிங் ஸ்கோர் அப்படின்னு. ஸோ அதனால் ஐ திங்க் ரெண்டு பேருக்கும் விளையாட்டு கிவ் கிரெடிட், நல்லா விளையாண்டாங்க அவங்க. ஓகே சார். கெய்க்வாட் இன்னைக்கு குயிக்வாட், இந்த பிச்சுக்கு குயிக்வாடான்னாரு, மிச்சல் பிச்சல் அப்படின்னு மாற்றலாம். பிச்சு எடுத்தாரு, மறுபடியும் தொடர்ந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை காட்டிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மிச்சல் போன மேட்ச்க்கு மேட்ச் 50 அடிச்சு, போன மேட்ச் அவர் பேட்டிங் கிடைக்கல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மேட்ச்சில் அவர் ஃபர்ஸ்ட் பால்லேருந்து ஒரு இன்டென்ட் காமிச்சார், பாசிட்டிவாக அடிக்கணும். பிகாஸ் நமக்கு எப்படி ஒரு 175 80 180 இருந்தால் தான் நான் ஜெயிக்க முடியுங்கிற அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த ஒரு இன்டென்ட் காமிச்சாங்க, அடித்தாங்க. பட் இருந்தாலுமே கெய்க்வாட் அவுட் ஆனது, நம்ம சிவம் துபே அவுட் ஆனதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஷாட்னு தான் எனக்கு தோணுது. சிவம் துபே ஒரு டெசிக்னேட்டட் ஸ்பின் பேட்டர் சார். ஸ்பின்னு தான் ஸ்பெஷலிஸ்ட். அவர் வந்தாலே ஸ்பின்னை நிறுத்தி வைப்பாங்க. அந்த மாதிரி பொழப்பாரு. கண்டினியூஸாக 2 வாட்டி கோல்டன் டக் அடிச்சிருக்காரு. ஸ்பின்னே ஆட தெரியல, ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆகுறாரு. 1 2வது அவரு ஏன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மாறுச்சுன்னா, வேர்ல்டு கப் ஸ்குவாடுக்கு முன்னாடி சிவம் துபே வேற மாதிரி இருந்தாரு. வேர்ல்ட் கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் சிவம் துபே வேற மாதிரி இருக்காரு. இது அவரை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பிளஷர்ல இந்த மாதிரி ஆடுறாரா, இல்ல ப்ரெஷர்ல ஆடுறாரா? இல்ல அப்படி இல்லை சார், ரெண்டுமே ப்ளஷரும் இருக்கு, ப்ரெஷரும் இருக்கு. இப்போ நீங்க ப்ளஷர் என்னன்னா ஓகே, ஆஃப்டர் லாங் டைம், ரொம்ப வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டு நம்ம இந்தியன் டீமுக்கு ஆட போறோம், வேர்ல்டு கப்புக்கு ஆட போறோம் அப்படிங்கிற ப்ரெஷர். ரெண்டாவது இப்போ 2 மேட்ச், போன மேட்ச் டக்கு, இந்த மேட்ச் டக்குங்கிறது அந்த ப்ரெஷரும் இருக்கு. பட் அதான் நான் சொன்னேன், இந்த T20ல பேட்ஸ்மேன் ஷார்ட் செலெக்ஷன் சார். ஃபர்ஸ்ட் பால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு கட் ஆட போன்ற அவசியமே கிடையாது. ருத்ராஜ் கெய்க்வாட் ஆஸ் அ கேப்டன் அவர் நின்று ஆடக்கூடியவர். வெளியில் அவுட் சைட் ஆஃப் ஸ்டிக் போகிற பால் கொண்டு போய் ரொம்ப இந்த ஆடா வச்சுக்கோன்னு, அது ஆக்சுவலாக அந்த கட் ஆட வேண்டிய அவசியமே கிடையாது. ஷார்ட் செலெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 2 பேருமே அதில் தவறிட்டாங்க. அதனால தான். இல்லைனா ருத்ராஜ் இன்னொரு 30 ரன் அடிச்சிருப்பாரு, சிவம் துபே ஒரு 4 6 அடிச்சிருப்பான், நம்மளும் 200 அடிச்சிருக்கலாம். பட் அது இல்லாட்டாலும் ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சது மாத்திரம் பேசுவோம், நல்லது தானே. தலை தரிசனம் காட்டின மாதிரியே வந்தார். அவரும் கோல்டன் டக். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 பேர் கோல்டன் டக்கு. சிவம் துபே கோல்டன் டக்கு, தேஷ்பாண்டே கோல்டன் டக்கு. அவங்க 2 பேராவது பரவாயில்ல. தலை தோனியை பார்க்க, அவர் அடிக்கிற சிக்ஸரை பார்க்க எல்லாருமே டிக்கெட் வாங்கி, பிளாக்ல டிக்கெட் வாங்கி. இல்லை சார், நீங்கள் நான் பல முறை சொல்லியிருக்கேன், நீங்கள்
MS தோனி வந்து வர்றதே வந்து உள்ளுக்குள்ளே வர்றதே வந்து ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் இல்லை. இப்போ வந்து ஒரு ப்ரெஷரில் தான் வராரு. இன்றைக்கி கூட வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை, வந்தானுன்ட்டு வந்தார். இல்லைன்னா சாதாரணமாக ஒரு ஓவர் 8 பால் 4 பால் 5 பால் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஓவருக்கு முன்னாலே வந்துட்டார் அவர். சார் அவருக்குமே அந்த ப்ரெஷர் இருக்குது சார். இப்போ நம்ம எதிர்பார்க்குறாங்க மக்கள் அடிக்காமல் போயிடக்கூடாது. இது பட் அதை வந்து ஒரு அருமையான ஒரு யார்க்கர் டெலிவரி. அதுதான் சார், ஹர்ஷல் பட்டேல் வந்து நொட்டேல்னு அழகா அந்த யார்க்கர் வந்து ஸ்விங்கும் ஆச்சு, அதே மாதிரி அது டேர்ன் மாதிரியும் ஆச்சு, வேற லெவல்ல. அதான் சார் நீங்கள் சார் ஹர்ஷத் பட்டேல் நொட்டேல்னு பட்டால்னு போயிட்டார் அவர், அவ்வளோதான். ஒன்றும் அந்த பால் வந்து யாருனாலும் ஆட முடியாது சார். பிகாஸ் தோனிங்கிறதுக்காக ஈவன் டாப் பேட்ஸ்மேன் கூட அந்த மாதிரி ஒரு யார்க்கர்லேருந்து ஆடுறது கஷ்டம். பட் இன்னைக்கு வந்து நம்ம தோனி எதிர்பார்த்தோம், அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் அடிப்பார், ஒரு 6 அடிப்பார், ஸ்கோர் வந்து நம்ம ஒரு 180 வரைக்கும் கொண்டு போயிடும், ஒரு 19th ஓவர் எப்படி ஒரு 10-15 ரன் அடிச்சிருவோம் அப்படி தான் எதிர்பார்த்தோம். பட் அவருக்குமே அந்த ப்ரெஷர் வந்து அதான் க்ரௌடர் ப்ரெஷர் வந்து அவர் அப்படியே வந்து அவரே ஒரு பயம் உண்டாக்கிடுச்சு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, தப்பு இல்லை. இன்னைக்கு வேற டோனியை பார்த்தோம் சார், ஸ்மைலிங் டோனி, சிரிச்சுட்டே இருந்தாரு. விக்கெட் எடுக்கும் போதெல்லாம் அப்படி சொல்லி நான் பார்த்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார், காம் கூல் கேப்டன், அவரு பேரே அதுதான். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இல்ல. நீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னால இதே பஞ்சாப் கூட தரம்ஷாலால வந்து நம்ம அடிச்சு ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்ச் தோனி அடிச்சு ஜெயிச்சு கொடுப்பாரு. அந்த ஒரு நீங்க இப்ப கூட நீங்க ரீப்ளே போட்டு பாத்தீங்கன்னா அவரே சத்தம் போட்டு அவர் மூஞ்சில பேட்டிங் அடிச்சு ஜெயிச்சுட்டு அவரே மூஞ்சிலாம் குத்திக்குவாரு. அந்த மாதிரி ஒரு தோனி நீங்க பார்த்த இடம் தரம்ஷாலா வந்து அவருக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் அது. ஏன்னா அது வந்து ஒரு இப்ப நீங்க இந்த 5 மேட்ச் ஜெயிக்கலன்னு சொன்னீங்க இல்லையா, அது ஜெயிச்சிருக்கோம் இன்னைக்கு. இந்த மேட்ச் வந்து இப்போ இவருமே இங்க இருக்காரு. இந்த தரம்ஷாலா இஸ் a very kind of ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஃபார் ஹிம் ஆல்சோ, ஒரு சென்டிமெண்ட் கூட. அதனால அந்த ஒரு மேட்ச் வந்து நீங்க கண்டிப்பாவே ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா இதையும் ஒப்பிடும்போது அவர் அப்போ கேப்டன்ஸ் நாக்காக இருந்தது. இப்போ வந்து ஒரு 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 சீனியர் தோனி எந்த அளவுக்கு அதை வந்து என்ஜாய் பண்ணலாமோ அந்த என்ஜாய் பண்ணிருக்காரு. தாக்கூர் அவுட் ஆகும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க, சுடிதார்லாம் போட்டுட்டு. பிரீத்தி சிந்தா தோனி வர்றது அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகல. திடீர்னு தோனி உள்ள என்ட்ரானோ ஐயோ அப்படின்னு ஆயிட்டாங்க. தோனி ஃபர்ஸ்ட் பால் கோல்டன் டக் யார் கரலான்னு மறுபடியும் ஹாப்பி ஆயிட்டாங்க. பிரீத்தி சிந்தாவா மாறிட்டாங்க பிரீத்தி சிந்தா. சார் ஐ திங்க் இது எல்லாரோடைய ஒரு சாதாரண ஒரு நேச்சுரல் எமோஷன்ஸ். இப்போ நான் ஜெயிச்சேன்னா வந்து என்ன அறியாமல் நான் குதிப்பேன், தோத்துட்டேன்னா என்னடான்னு ஒரு இது வரும். பிரீத்தி சிந்தா வந்து மோர் எக்ஸ்பிரசிவ் ஓனர் இருக்கிறதுலே வந்து நல்லா சிரிப்பாங்க, நல்ல கைகள் தட்டுவாங்க, எந்திரிச்சு நின்று அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. தோனி அவுட் ஆனது வந்து உலகத்துக்கே வந்து ஒரு பெரிய ஒரு கப்பு மாதிரி அது. அந்த பால்ல தோனி அவுட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டுக்கு மாத்திரம் இல்லை, அந்த டீம் ஓனருக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி. அதனால அது அந்த குமுதம் புக் வந்து லேடிஸ் அவங்களோட ஃபேவரெட், எல்லாருமே படிப்பாங்க, லேடிஸ்க்கு ரொம்ப ஃபேவரெட். பட் கிரிக்கெட் சம்பந்தமான இந்த ப்ரோக்ராம் கூட டிஜிட்டல்ல வந்து லேடிஸ்லாம் பார்க்குறாங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்கவங்க கூட ஐபிஎல் வர ஒரு இது வந்ததுன்னா அதுக்கு மெயினான ரீசன் அந்த கிரிக்கெட் கிரேஸ் காரணமே அந்த ஐபிஎல் தான். அது மாத்திரம் இல்லை சார், ஐபிஎல்ல 3-4 ஓனர் லேடிஸ் தானே சார். ஆமா, அம்பானி ஃபேமிலி பாருங்க, பிரீத்தி சிந்தா இருக்காங்க, இப்போ காவ்யா மாறன் இருக்காங்க, எல்லாம் லேடிஸ் வந்து கிரிக்கெட் ஆடுறாங்க இல்லையா. அவங்களும் ஒரு ஃப்ரான்ச்சைஸியை நடத்துறாங்க அப்படின்னா ஒய் கான்ட் லேடிஸ் சப்போர்ட் இட். அதனால வந்து எல்லாமே பார்க்கணும் சார், படிக்கணும் சார். சிஎஸ்கேவோட வின்னுக்கு டெஃபினட்டான ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கெய்க்வாட் அண்ட் மிச்சலோட அந்த பார்ட்னர்ஷிப் தான். அது மட்டும் இல்லை சார், சாட்னர் ஜடேஜா பார்ட்னர்ஷிப் அது கண்டிப்பா வைட்டல். அதுதான் 100% நோ டவுட். சாட்னரை பத்தி நேத்து தான் பேசியிருந்தோம். ஏன் சார் சாட்னர் வரல, மிச்சல்லே டிராப் பண்ணிட்டு கூட கூப்பிட்டு வரலாம். அவர் ஹிட்டரு, ஆல்ரவுண்டரு, ஒண்டர்ஃபுல் ஃபீல்டர், என்ன மாதிரி ஃபீல் பண்ணாரு. அவர் வந்து இன்னைக்கு வந்திருக்காரு. எதனால வந்திருக்காரு? ஒரு ஆர்டினரி டீம்ல இருக்காரு, வேற கண்ட்ரில்னா பிளேயிங் லெவல்ல இருப்பாரு. இங்க ஐபிஎல் டீம்லயே இல்ல. ஒன்னு ரெண்டாவது இன்ஜர்டுக்காக அவர் கொண்டு வந்திருக்காங்க. மத்த அவர் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் நியூசிலாந்து நேஷனல் வேர்ல்ட் கப் டீம் ஆல்சோ. ஸோ இஸ் அ குட் ஆல்ரவுண்டர் சார். அதை வந்து என்னைக்கே எந்த சான்ஸ் கொடுத்தாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் விளையாண்ட சான்சஸ் எல்லாமே சோட போனதே கிடையாது. இஸ் ஆல்சோ ப்ராப்பர் பேட்ஸ்மேன். நீங்கள் பவுலிங் போட்ட முன்னால் அந்த முதல்ல 6 ஓவரில் பவுலிங் போட்டார் பாருங்க. ஸோ அதனால் வந்து ஐ திங்க் இப்போ வந்து இப்பவுமே இத்தனை சேஞ்சஸ் ப்ளஸ் இதுவுமே ருத்ராஜ் கெய்க்வாட் நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் கூட இந்த ஷர்துல் தாக்கரை கொண்டு வந்து பவுலிங் போட்டாங்க. டேரல் மிச்சல் பவுலிங் போடல, சிவம் துபே திருப்பியும் ட்ரை பண்ணல, மொயின் அலியை ட்ரை பண்ணல. எனக்கு இன்னும் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் இன்னுமே கன்ஃபியூசிங்காக இருக்கு. பெரிய விஷயம் சார் இதெல்லாம். இல்லை சார், என்னன்னா இது வந்து ஏன் அவங்க திங்க் பண்ணலையா? பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரி பர்டிகுலர் ஒரு 6 விக்கெட் 7 விக்கெட் விழுந்த பொழுது
டக்குன்னு வந்து நம்ம ஒரு 60 ரன் 65 ரன் 70 ரன் மார்ஜினில் ஜெயிச்சோம் வச்சுங்களேன், இந்த 12 பாயிண்ட் 14 பாயிண்ட்ல வந்து உட்காரும் பொழுது இந்த மார்ஜினோட நெட் ரன் ரேட் வந்து நமக்கு எப்பவுமே ஹெல்ப் ஆகும். பட் ஆனால் அதை ஏன் திங்க் பண்ணலையா அவங்க? அந்த கீசன் போட்டார் இல்லைங்களா, அவர் வந்து ஒரு ஓவருக்கு 10 ரன் கொடுத்தாரு, திருப்பி அவரே கொண்டு வந்து போட்டாங்க. எனக்கு அப்போயே ஓடிச்சு 47 ரன் இருக்கு, இவங்க எப்படி 20 ரன்ல ஜெயிப்பாங்க, 25 ரன் அந்த மாதிரி தான் ஆச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா 22 அதுவும் ஆல் அவுட் கூட இல்லை, நம்மள 9 விக்கெட்ஸ் அவங்களும் 9 விக்கெட்ஸ், பரவாயில்ல சார், 28 ரன்ஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம்ல. பெரிய மிகப்பெரிய வின்னு, மிகப்பெரிய ஜம்ப் வேற. ஒரு இப்போ வந்து எங்க இருந்து 5ல இருந்து 3வது பிளேஸ்க்கு போயிட்டோம். ஆமா, நல்ல ஒரு ஜம்ப். சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி பத்திரனா இன்ஜர்டு, நம்ம ஃபிஷ் பத்திரனா இன்னுமே இந்த சீசனுக்கு இல்ல இல்ல அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. மெசேஜ் பார்த்தேன். அப்புறம் வந்து ஃபிஷ் வந்து ஒரு பங்களாதேஷ் ஐக்கியமாயிட்டாரு, வேற ஒரு டூர் இருக்கு, வேர்ல்டு கப் முன்னாடி அதுக்கே போயிட்டாரு, அயர்லாந்து கூட ஆடிட்டு இருக்காங்க. ஆமா, இப்போ தல தோனியோட சிஷ்யன் அவர் தான் தூக்கி வளர்த்தவர் தேஷ்பாண்டே, அவர் தான் தட்டி தட்டி போட சொன்னவர். ஆமா சார், போன மேட்ச் விக்கெட் எடுத்தாரு, இந்த மேட்ச் விக்கெட் எடுத்தாரு, 2 for 35 வேற லெவல் விக்கெட். அது என்ன மாதிரி போலிங் எடுத்தாருல, ஏதோ ப்ரூஸ் வெயின் அந்த காலத்துல போடுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஓபனர் ரிசோவும் பேரஸ்டோ எடுத்து தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப அது கிரிட்டிக்கல் மொமெண்ட். அது நீங்க வந்து 9 for 2ங்கிறது வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ அதனால தான் அந்த மொமெண்டம் தான் கொண்டு போச்சு. அந்த மொமெண்டம் 117 for 9, 117 for 9லேருந்து இன்னொரு 30 ரன் அடிக்கிட்டாங்க பாருங்க, 20 ரன் அடிக்கிட்டாங்க பாருங்க. அங்கே தான் வந்து இன்னும் திங்க் டேங்க் இன்னும் எனக்கு அதெல்லாம் தான் சில விஷயங்கள் எனக்கு புரிய மாட்டேங்குது. கிரிக்கெட்டர் வந்து நம்ம இங்கேருந்து உட்காந்து இவ்வளோ அனலைஸ் பண்ணுறோமே, இல்லை சார் அந்த இடத்துல ஆடுறவங்களுக்கு இது தோணாதா அப்படின்னு எனக்கு தோணாதில்ல சார். ஆடும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, எதுக்கு சார்? ஏன்னா கேப்டன் இருக்கும், அப்புறம் வந்து இவ்வளோ பெரிய திங்க் டேங்க் இருக்குது, இவ்வளோ பெரிய மேனேஜ்மெண்ட் குரூப் இருக்குது, கோச் இருக்காங்க, அவங்க இருக்காங்க. இந்த 2.5 நிமிஷத்தில் வந்து ஓடி வந்து விழுந்து என்ன சொல்லுவாங்க உங்கள்கிட்ட? இந்த மாதிரி அவனை போலிங் போட சொல்லு, இந்த மாதிரி அடிக்கிறான், ஃபீல்டு பிளே, அதான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்பொழுது அதை நீ கேட்டுட்டு கவனிக்கணும். இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களேன்னு தெரியாது, ஒரு சின்ன இன்டர்வியூ எடுக்கிறாங்க ருத்ராஜ் கைக்வாட் கூட. சார் நீங்கள் வந்து கேப்டன்ஷிப் ப்ரெஷர் உங்களுக்கு எப்படி இருக்குது, தோனி நீங்கள் கேப்டன் எப்படி பண்ணுறீங்க, தோனி ஒரு கேப்டனாக இருந்த ஒரு கேப்டன் நீங்கள் எப்படி? அவன் தெளிவாக சொல்கிறான், நான் வந்து எனக்கு எந்த ப்ரெஷருமே இல்லை. அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, நான் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னால் கூட நான் சொல்கிறத நீ கேட்டுக்கோ, நான் சொல்கிறதா நீ செய்யணுங்கிறது அவசியம் கிடையாது, நீயே முடிவு பண்ணு. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவர் நான் சொல்கிறத நான் கேட்டுப்பேன், சில விஷயங்கள் நானாக முடிவு பண்ணுறேன். ரெண்டாவது அவரை வந்து ஆஸ் அ ஃபீல்டர் நான் வந்து இங்கே தள்ளி நில்லு இங்கே தள்ளி நின்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அவர் தான் கீப்பர் ஒரே பொசிஷன். ரோஹித் சர்மாவை நம்ம பாண்டியா இங்க போ அங்க போட அலைக்கடிச்சா அது வந்து ஆக்சுவலா வந்து அந்த கேமரால நம்ம சரியா கவனிக்க முடியல. ஆக்சுவலா வந்து அது அப்படிதான் நடந்துச்சாலும் இவங்க பண்ற ஹர்திக் பாண்டியா பண்ண ஒரு மூமெண்ட் வந்து அவர் தான் பண்ணாரா, அது நமக்கு அதனால் ஃபுல் பிக்சர் கிடைக்கல. பட் அது உண்மையா இருக்கலாம், கட்டாயம் உண்மைதான் சார். அவரு ஹர்திக் பாண்டியா பேண்டு கட்டிட்டு 2 விக்கெட் தான் எடுத்தாரு, பேண்டு கைட்டினோன்னு 5 விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, விக்கெட் எடுக்கிறார், பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு, பேட்டிங்கு. ஜட்டு நம்ம சிஎஸ்கேக்கு கிடைச்ச திருப்பதி லட்டு அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சார், பெர்மனன்ட் லட்டு சார். அவர் நீங்க வந்து சிஎஸ்கே பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. இன்னைக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் இன்னைக்கு, அது மட்டும் இல்ல அவர் கேக்குறாங்க வாட் இஸ் சக்சஸ், இந்த ரீசன் என்ன பண்ணீங்க அப்படின்னா, பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்றது, அதாவது வைட்டல் விக்கெட்ஸ் குயிக் விக்கெட்ஸ் விழும்போது பார்ட்னர்ஷிப்பை பில்டப் பண்றது, அதை மெயின்டைன் பண்றது தான் என்னோட டியூட்டி. அதை பண்ண போனஸா விக்கெட்ஸையும் எடுத்தேன். எல்லா மேட்சுமே அதான் பண்றாரு சார். அவர் சில மேட்ச்ல சக்சஸ் ஆகுது சார், சில மேட்ச்ல சக்சஸ் ஆக மாட்டேங்குது. 43 in 26 balls, கரெக்ட், 3 wickets for 20 runs. இந்த மாதிரி அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ். ஃபீல்டிங்ல ஒரு 10 மார்க் கொடுக்கணும் அவருக்கு. கண்டிப்பா சார், 100%. அவர் நீங்க கேட்சஸ், அவர் ஸ்டாப் பண்ண ஃபோர்ஸ் சார், ஜடேஜா வந்து என்னைக்குமே வந்து இட்ஸ் அ கோல்டன் என்ன சொல்றது ரிசர்வ் ஃபார் அஸ். நீங்கள் இந்த மேட்ச்சில் அந்த மேட்ச்சில் எல்லா மேட்ச்லுமே நீங்கள் வந்து ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் எந்த மேட்சும் நம்ம ஜெயிச்சிருக்க மாட்டோம். ஏதோ ஒரு மேட்ச் நீங்கள் ஜடேஜாவில் தோத்தோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், அது என்றைக்குமே ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே கிடையாது. ஸோ அதனால தான் நீங்கள் ஜடேஜா வந்து இன்னைக்கு அவர் வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினது ஒரு பெரிய சர்ப்ரைஸே கிடையாது, நிறைய வாங்கணும். இன்னும் வரப்போகிற நடக்கிறதா அப்படின்றீங்க நடக்கும் சார். அவர் வந்து இஸ் 100% கான்ட்ரிபியூட்டர் சார். அவர் 2 கேட்சாவது பிடிச்சிருவாரு, 4 4ஆவது பிடிப்பாரு, 2 விக்கெட் எடுப்பாரு, பேட்டிங் அடிக்கலன்னா கூட. அதெல்லாம் வந்து நீங்க அவர் வந்து ஒரு நேச்சுரல் கிரிக்கெட்டர். அவர் நீங்க கோச்சே பண்ண முடியாது. அவரு ஜான்டி ரோட்ஸ், அது இந்த மேட்ச் அதை பத்தியும் பேசுவோம் ஃபியூச்சர்ல. இன்னைக்கு அவர் தான் ஜூனியர் ஜான்டி ரோட்ஸ். பட் ஆனாலும் அவர் வந்து கரெக்டான மூவ்மெண்ட்ல, இந்த மேட்ச் மட்டும் நம்ம தோத்துடணும். ஆல்ரெடி லக்னோ கிட்ட தொடர்ந்து 2 வாட்டி உதவாங்கணும், பஞ்சாப் கிட்ட உதவாங்கி 2வது மேட்ச் இதுவும் உதவாங்கன்னா அசிங்கம். வெளியே தலை காட்டிருக்க முடியாது, டிஷர்ட்டே போட்டிருக்க முடியாது, மஞ்சள் டிஷர்ட்டை. ஆனாலும்
ஜட்டு கரெக்டான மூமெண்ட்ல பீக்கை தொட்டாரு சார். ஸோ அதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது இன்னைக்கு வந்து சாண்ட்னர், ஜட்டு, தேஷ்பாண்டே எல்லாரோட பவுலிங்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் இட் வாஸ் மோர் ஆன் டார்கெட். நீங்கள் அதை நீங்கள் கவனிக்கணும். அந்த முதல் 2 விக்கெட் வாஸ் ஆன் டார்கெட். தேஷ்பாண்டே வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் அந்த விக்கெட் எடுத்ததுலேருந்து அவர் கொஞ்சம் இன்னும் டெவலப் ஆகிருக்காரு. நீங்கள் அடிக்கடி வந்து ஏற்கனவே பழைய மேட்சஸ்லாம் வந்து தோனி வந்து அவர் கண்டிப்பாக வந்து அவருக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிருக்காரு தேஷ்பாண்டே. சார் தேஷ்பாண்டே ஆரம்பமே பார்த்தீங்கன்னா 2 வைட் இந்த பக்கம் போடுவோம், 2 வைட் அந்த பக்கம் போடுவோம், எடுத்தோடனே ஒரு வைட். அதே மாதிரி தான் அதை ஸோ அதை வந்து இப்போ தீபக் சார் இல்லை இன்னைக்கு. மெயின் பவுலர்ஸ் 3 பேர் இல்லை, 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லை. இல்லாமல் வந்து இவங்க இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா ஐ திங்க் யூ டு கிவ் கிரெடிட் டு தி பவுலிங் டிபார்ட்மெண்ட். இன்னைக்கு கரெக்டாக அமைஞ்சுது சார், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா 168மே ஒரு பெரிய ஸ்கோர் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற பேட்டிங் பார்த்தீங்கன்னா நானுமே ஒரு 16 ஓவர் 17 ஓவரில் அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. ஆமாம் சார், முதல்ல அந்த விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா 77 ஃபார் 5, 6, 80 ஃபார் 80, 95, அந்த 117 ஃபார் 19 ரெகுலர் இன்டர்வல்ஸில் வந்தது. அப்புறம் நம்ம பேசிட்டு இருந்த அசுட்டோஷும் ஷஷாங்கும் சீக்கிரம் எடுத்துட்டாங்க. இல்லைன்னா அவங்க காய்ச்சிருப்பாங்க இன்னைக்கு. அசுதோஷ் என்ன சார், அவன் ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் பையன் மாதிரி கூட இல்ல, ஸ்கூல்ல ஏதோ ப்ராப்பர் கிரிக்கெட்டர் சார். அவன் அண்டர் 19 தான் ஆடுறாராம். ப்ராப்பர் கிரிக்கெட்டர் சார். அவன் சார் சைஸை பார்த்து நீங்க ஒரு ஆளோட வயசு சொல்ல முடியாது சார். ஆஹா, சைஸ் வயசு இல்ல உங்களை மாதிரி நானும் பேச ட்ரை பண்றேன் சார், என்ன இப்போ தப்புன்னு இருக்கு. ஓகே சார், இந்த மேட்சோட கீ மூமெண்ட்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப், ஜட்டு போலிங், இதெல்லாம் ஒரு இந்த இடத்துல தான் டர்ன் ஆச்சு அப்படின்னா எந்த மூமெண்ட் சார்? ஐ திங்க் தைரியமா வந்து சாண்ட்னரை வந்து பவர் பிளேல போட்டது தான் உண்மைதான். தட் வாஸ் ஒன் ஆஃப் தி வெரி ஒரு கிளவர் மூவ் தான் நான் சொல்ல முடியும். ஓகே, அதே மாதிரி வந்து நம்ம தேஷ்பாண்டேவோட கன்சிஸ்டன்ட் பவுலிங் இன்னைக்கு அந்த அந்த ஒரு ஆரம்பம் தான் வந்து இந்த ரிசல்ட் இன்னைக்கு கொண்டு வந்தது. ஓகே, ஸோ கீ மூமெண்ட்ஸ்லாம் இன்னைக்கு கேட்சஸ் எடுத்தாங்க, கேட்சஸ் ட்ராப் பண்ணல, நல்ல காலம். நம்ம இவர் தோனி ஒரு கேட்ச் எடுத்தார், அதாவது அந்த சிங்கு போட்டார் இல்லைங்களா இன்னைக்கு, அந்த கேட்ச் வாஸ் ஆல்சோ டர்னிங் பாயிண்ட். ஆமாம், அது நல்ல டர்னிங் பாயிண்ட். இது ஒன்று தான் சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து எல்லாமே ஒரு அவியல் மாதிரி. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரியாணி அது டக்குனு யாரோ ஒன்று அடிப்பாங்க அந்த மாதிரி. இப்போ இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. டர்னிங் பாயிண்ட் ஒன்றும் இல்லை, இந்த மேட்ச்ல அந்த எல்லா பாயிண்ட்ஸுமே டர்னிங் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தரம்சாலா பிச்சு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஸ்விங்லாம் வேற லெவல்ல இருந்தது ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு. ஸ்பின் டர்ன்லாம் ரொம்ப ஆகல, எல்லாமே அவங்க ஹிட் அடிக்க போய் தான் அவுட் ஆனாங்க. ஜடேஜால 3 பாலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டர்ன்லாம் இல்லை, சாண்டர் கூட பெரிய லெவல் டர்ன் ஆகல. என்ன மாதிரி பிச்சு சார்? பிச்சை ஃபுல்லா மாத்திட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தரம்சாலால சார் அது பிச் வில் பிஹேவ் லைக் அந்த மத்தியானம் 3:30 மணி மேட்ச்ல பார்த்தீங்கன்னா விக்கெட் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ ஈவினிங் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா அந்த விக்கெட்ல கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த விக்கெட் இன்னைக்கு டாஸ் போகிறதுக்கு முன்னாலேயே டிஸ்கஸ் பண்ணும்பொழுதே சொன்னாங்க இட் இஸ் கோயிங் டு பி ஏ பேட்டிங் ட்ராக், ஆவரேஜ் ட்ராக் தான் அப்படின்னு. இட் வாஸ் நெவர் அ டர்னிங் ட்ராக் அட் ஆல். ஆனால் நீங்கள் சர்க்கு நீங்கள் பாலோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஆஃப் தி ஏர்ல இருந்து இல்லாமல் பிச்சில் இட் வில் பி ஸ்கிட்டிங் ஸ்பீட் இருக்கும். இப்போ ஜடேஜாவோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா 90s தான் போடுவான் அவன். சம்டைம்ஸ் 110ல கூட போடுவான். பளிச்சுன்னு பால் வரும், 3 நிமிஷத்துல ஒரு ஓவரே போட்டு முடிச்சிடுறாரு. அதே மாதிரி சாண்ட்னர் கூட பார்த்தீங்கன்னா சாண்ட்னர் அவர் ஆக்ஷன் ஸ்லோவா இருக்குமே தவிர பட் இந்த ஹைட்ல இருந்து அவர் டிப் பண்ணி போடும்போது ஒரு 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 ஸ்கிட்டிங் எஃபெக்ட் வரும் பேட்ஸ்மேன். உங்க ஃப்ரெண்ட் சீக்கா சார் ஆமா, சக் அவ்வளவுதான். சீக்கா நான் பேசுற மாதிரிலாம் பேச முடியாது சார், அவர் வேற லெவல்ல. அவர் ஆமா அவரோட டிஸ்கிரிப்ஷன் சார் உலகமே பாக்குது. அவரோட டிஸ்கிரிப்ஷன் வேற மாதிரி இருக்கும். அப்படியே தனியா பேசுறதா கொலோக்கியலா ஜாலியா இருக்கும் அவர். ஆமா, அது எல்லாரும் வாடா போடா டேய் போடா டேய் வாடா நீங்க கமெண்ட்ரி மாதிரியே இருக்காது, ஜாலியா இருக்கும் அது. நல்ல ஒரு ஹாப்பியான பர்சன், ஹாப்பியான மூவ்மெண்ட் இது. சிஎஸ்கே வின் பண்ணிருக்கு, பொசிஷன் 3rd வந்திருக்கோம், மறுபடியும் 4 பொசிஷனுக்குள்ள வந்துட்டோம். ஸோ நம்மளோட வின்னிங் சான்ஸ் இது நீடிக்குமா இல்லை ரிஸ்க் அதிகமா சார்? இல்லை கண்டிப்பாக சார். அது இப்போதான் நீங்கள் இனிமேல் தான் பெட்டர் கிரிக்கெட் ஆடணும். இது வரைக்கும் நீங்கள் ஆடினது ஆப்போனண்ட்டோட மிஸ்டேக்கு, நம்மளுடைய மிஸ்டேக்கு, இதை சரி பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி. இப்போ டாஸ் போட்டு ருத்ராஜ் இன்னைக்கு பேசும்பொழுதே பார்த்தீங்கன்னா வி லாட் டு ட்ரை அண்ட் அவாய்ட் டூயிங் தி மிஸ்டேக்ஸ். லாஸ்ட் மேட்ச்ல என்ன பண்ணோமோ அதை அவாய்ட் பண்ணிட்டு நல்லா ஆடணும், அதுதான் எங்களோட ஃபோக்கஸாக இருக்கு அப்படிங்கிறத சொன்னா. ஸோ ஐ திங்க் இன்னுமே தே ஷுட் ப்ளே ஈவன் மோர் பெட்டர் கிரிக்கெட். இப்போ இதை பேசிட்டு இருக்க டைம்ல நம்ம இந்த ஷூட் எடுக்கிற டைம்ல KKR வெர்சஸ்
லக்னோ மேட்ச் நடந்துட்டு இருக்கு. கேகேஆர் 235, லக்னோ ஆல் அவுட் ஆயிட்டாங்க 137ல. இப்போ என்ன 100 ரன் பாருங்க, அந்த ரன் ரேட் எங்க போயிடும் பாருங்க. 98 ரன்ஸ், அந்த ரன் ரேட் எங்க போயிடும் பாருங்க. இப்ப கேகேஆரும் ஆர்ஆரும் தேர் பிரிட்டிலி சேஃப் 1 and 2. ஆமா 1 and 2 சொல்ல முடியாது. பாசிட்டிவ் தானே பிரிட்டி சேஃப். நமக்கு பாசிட்டிவ்னா என்ன பண்றோம் சார், நம்ம வந்து நாளைக்கு மேட்ச் இருக்கு, மும்பை வந்து இவங்களை ஜெயிக்கணும் சரிங்களா. ஆமா மும்பை ஜெயிக்கணும், ஏன்னா மும்பை ஜெயிச்சாதான் அடுத்து இப்போ எஸ்ஆர்எஸ் தோக்கணும், அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கு. நம்ம இந்த தேர்ட்ல இருந்து மேலே போகணும் அப்படின்னா கேகேஆர் மற்ற மேட்ச் தோக்கணும், அப்படிலாம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் 4ல வந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இப்போ வந்திருக்கு. நமக்கு இன்னும் 3 மேட்ச், ஜிடி மேட்ச் இருக்கு, ஆர்ஆர் இருக்கு, ஆர்சிபி மேட்ச் இருக்கு. அந்த ஆர்சிபி மேட்ச் தான் வந்து கடைசி லீக் மேட்ச்சு, மே 18 பெங்களூர்ல. ஸோ அதுக்கு முன்னால எல்லா பொசிஷனுமே தெரிஞ்சிடும். ஸோ வரப்போற அடுத்த 2 மேட்ச் 10 வந்து இததான் நேத்து சொன்னீங்க, இன்னைக்கு தெரிஞ்சிருந்தீங்க. இல்ல சார், இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் சொல்றேன், நேத்திக்கு வந்து நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, சிஎஸ்கேட பொசிஷன் வந்து இந்த மேட்ச் தெரிஞ்சாலும் சொல்ல முடியும் சொன்னேன். இப்போ இன்னைக்கு ஒரு அளவுக்கு வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இன்னொரு 3 மேட்ச் இருக்கு, 3 மேட்ச்ல வந்து மினிமம் 2 மேட்ச் ஜெயிச்சோம்னா அட்லீஸ்ட் வந்து அந்த 16 பாயிண்ட்ஸ், இல்லை 3 மேட்ச்மே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா டாப் 2கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆசைப்படுறோம், டாப் 2ல ஆசைப்படலாமா, டாப் 2ல வந்தோம் வச்சிங்கன்னா நமக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி, தோத்தா கூட ஒரு குவாலிஃபயர்ல போய் ஆடலாம் அப்படின்னு. அவ்வளவுதான் எல்லாம் எக்ஸைட்டிங் மேட்ச், சூப்பர் மூமெண்ட்ஸ். அதுவும் சிஎஸ்கே மேட்ச் சூப்பர் மூமெண்ட். சிஎஸ்கே வின் பண்ணும்போது சூப்பர் டூப்பர் 100% ஹாப்பி மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். என்னைக்குமே மஞ்ச சட்டை அது என்னைக்குமே வந்து ஒரு நெஞ்ச நிமித்தின ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு ஷர்ட் தான். அதான் சிஎஸ்கே சிங்கம் சார். சிஎஸ்கேக்கு ஒரு விசில் போட வேண்டியதான் சார். அவ்வளவு பெரிய விசிலா போடுறாங்க. சூப்பர், thank you so much. Thank you சார். அதாவது ரோஷமான சிங்கத்தோட மூச்சு காத்து கூட அதனோட கர்ஜனையை விட பயங்கரமா இருக்கும் அப்படின்றத சிஎஸ்கே இன்னைக்கு காட்டியிருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து சிஎஸ்கே வின் பண்ணுமா? கட்டாயம் பண்ணும். அந்த வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணிட்டேன். Until then, it's bye from Mohan Raj and all Kumudam team. Thank you. Nova Sangamam Premium Plots and Villas at Manapakkam. For booking, contact 9564 012345. ஆவ்னி சினிமாஸ் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.